டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நாட்டை பிரபலப்படுத்துவதில் இந்திய சினிமா வெற்றி பெற்றுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 1 பில்லியனுக்கும் அதிகமான கதைகளை கொண்ட நாடு இந்தியா என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மும்பையில் வேவ்ஸ் உலக ஒலி மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி சினிமாவும் இசையும் உலகை இணைப்பதாக கூறியுள்ளார். திரைப்பட தயாரிப்பு, கேமிங், இசை உள்ளிட்டவற்றில் உலகளாவிய மையமாக இந்தியா வளர்ந்து வருகிறது என்றும் உலகளாவிய சந்தையில் அனிமேஷன் மதிப்பு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விரைவில் மாறும் என்றும் உலகின் 2வது பெரிய மொபைல் போன் உற்பத்தியாளராக இந்தியா உள்ளது என்றும் பிரதமர் கூறினார். மும்பையில் நடைபெறும் வேவ்ஸ் பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த கலைஞர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் பலர் பங்கேற்றுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி காஷ்மீரில் அமைதியை கொண்டு வருவார் என நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். மும்பையில் நடைபெறும் வேவ்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய ரஜினிகாந்த், பிரதமர் நரேந்திர மோடி எந்த ஒரு சவாலையும் சந்திக்கும் மிகச்சிறந்த போராளி என புகழாரம் சூட்டியுள்ளார். காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் காட்டு மிராண்டித்தனமானது என்றும் இரக்கமற்ற செயல் என்றும் ரஜினிகாந்த் கண்டனம் தெரிவித்தார். காஷ்மீர் விவகாரத்தை தைரியமாகவும் லாவகமாகவும் பிரதமர் கையாள்வார் என்றும் காஷ்மீரில் அமைதியை கொண்டு வருவார் என்றும் ரஜினிகாந்த் உறுதிபட தெரிவித்தார். கடைகளில் தமிழில் பெயர் பலகை வைப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் தமிழில் பெயர் பலகை வைக்காத கடைகளுக்கு 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடைகளில் வைக்கப்படும் பெயர் பலகையில் முதலில் தமிழ் பெயர் இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் தொடர்ந்து கொடுத்த அழுத்தம் காரணமாகவே 100 நாள் வேலை திட்டத்திற்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கியுள்ளதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு மத்திய அரசு தனது பங்களிப்பு நிதியை வழங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டை தமிழக அரசு தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் தமிழகத்திற்கு கல்வி நிதி வழங்கப்பட மாட்டாது என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஆனால் இதனை ஏற்க மறுத்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மும்மொழி கொள்கை என்பது இந்தியை திணிக்கும் முயற்சி என விமர்சித்து வருகிறார். மேலும் பல்வேறு திட்டங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட மத்திய அரசின் பங்களிப்பு நிதியை வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் பிரதமரை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். இந்த நிலையில் 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதிக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. திண்டுக்கல்லில் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் ஐ. பெரியசாமி, மத்திய அரசு 4 மாதங்கள் கழித்து நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் இதன் அடிப்படையில் 100 நாள் வேலை திட்டத்தில் உயர்த்தப்பட்டுள்ள சம்பளம் இந்த மாதம் முதல் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான இடம் தேர்வு குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஆய்வு மேற்கொண்டார். கலைஞர் பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அண்மையில் தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இருந்து தஞ்சை, திருவாரூர், நாகை மற்றும் அரியலூர் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய 18 கல்லூரிகளுக்கான ஒரு தனி பல்கலைக்கழகம் கலைஞர் பெயரில் அமைக்கப்பட உள்ளது. அது கும்பகோணத்தை தலைமை இடமாக கொண்டு செயல்பட உள்ளது. இந்த நிலையில் பல்கலைக்கழகத்திற்கான இடத்தை தேர்வு செய்யும் பணியில் அமைச்சர் கோவி செழியன் ஈடுபட்டுள்ளார். கும்பகோணம் அருகே கள்ளப்புலியூரில் 60 ஏக்கர் இடத்திலும் 50 ஏக்கர் இடத்திலும் தேர்வு செய்ய உள்ளதாக தெரிவித்த அமைச்சர், முதலமைச்சர் வரும் ஜூன் மாதத்தில் தஞ்சை வர உள்ளதாகவும் அவர் விரும்பினால் அப்போது பல்கலைக்கழகத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடத்துவதற்கான சாத்திய கூறுகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் டிஜிபி அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது வன்கொடுமை தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கிய நிலையில் இது தொடர்பாக ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறார். இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் டிஜிபி அறிக்கை தாக்கல் செய்துள்ளார்.
கொடைக்கானல் செல்வதற்காக மதுரையில் விமான நிலையத்திற்கு சென்ற நடிகர் விஜய் தன்னை யாரும் பின்தொடர வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். தாவேகா தலைவர் நடிகர் விஜய் கொடைக்கானல் செல்வதாக காலையிலேயே அறிவிக்கப்பட்டிருந்தது. இது தனிப்பட்ட பயணம் என்றும் தன்னை யாரும் பின்தொடர வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. எனினும் நடிகர் விஜய் மதுரை வழியாக கொடைக்கானல் செல்வார் என யூகித்த தாவேகாவினர் அங்கு காலையில் இருந்து குவிய தொடங்கினர். ஏராளமான ரசிகர்கள் வரத் தொடங்கினர். இந்த நிலையில் திடீரென செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் விஜய் மதுரையில் யாரும் தன்னை பின்தொடர வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். இருசக்கர வாகனங்களில் செல்லும் போது ரசிகர்கள் ஹெல்மெட் அணிந்து பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என அறிவுறுத்திய விஜய் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்பதாக கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி அரசியல்வாதியாக உருவெடுத்த விஜய் முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அரசின் அடையாள அட்டையான ஆதார் கார்டு, பான் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு ஆகியவை குடியுரிமைக்கான ஆதாரம் இல்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக நாட்டில் தங்கி பலரும் இந்த ஆதார் அட்டைகளை வைத்திருப்பது தெரிய வந்ததை தொடர்ந்து பிறப்புச் சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் உள்ளிட்டவை குடியுரிமைக்கான சான்றாக சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவித்துள்ளது. இந்த ஆவணங்கள் இல்லாதவர்கள் முறையாக சமர்ப்பித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. பஹல்காம் தாக்குதலை விசாரிக்க கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. விசாரணை அமைப்புகளுக்கான மனச்சோர்வை ஏற்படுத்தும் வகையில் மனு உள்ளதாக கூறி உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. பொறுப்பற்ற பொதுநல மனுவை தாக்கல் செய்துள்ளதாக நீதிமன்றம் மனுதாரரை கண்டித்ததுடன் ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை இருந்தால் நீதிமன்றத்தை தவறாமல் அணுகலாம் என்றும் கூறியுள்ளது. நடிகர் அஜித்குமார் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடியதையொட்டி அவருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிலையில் நடிகர் விஜயின் ரசிகர்களும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருப்பது தற்போது ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. இருவரும் ஒன்றாக நடித்த ராஜாவின் பார்வையிலேயே படத்தின் காட்சியை விஜய் ரசிகர்கள் வைரலாக்கி வருகின்றனர். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.